கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஃபைஸ் டேரக்டர் வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுமே வந்திருக்காங்க வீட்டுக்கு. அப்போ ஹயா எங்கே அப்படின்னு கேட்டால் ஹயா வந்து கிச்சனில் இருக்காப்பா அப்படின்னு அந்த ஆண்டியும் சொல்லுது. சரி இருங்க, நான் போய் என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்புனா, நீ எதுக்காக போகிற, அவங்கள எங்கேருந்தே கூப்பிட, அவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த விஷயத்த சொல்கிறான். அவளால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிற ஃபைஸ், உன்னோட பொண்டாட்டி ஒரு ஊமை செவுடா, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுக்கும் கோவம் வருது. பட் இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டு ஹயாவை கூட்டிகிட்டு வரான். அவளுமே எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைகால சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹயா, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டால், எல்லாம் தயாராக இருக்குது, நான் போய் இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய துணி மூட்டைங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க மேலே கொண்டு போய் போட்டுட்டு இருக்கா. அவங்களுக்கும் பயங்கரமான இன்சல்ட் ஆகிடுது. ஹயா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டால், இவங்க துணி வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதுதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், யா அல்ல என்ன ஃபைஸ் உன் பொண்டாட்டி இப்படி நடந்துக்கிறா வந்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹயா கிட்ட இந்த ஆண்டி தான் சொல்லியிருக்கோம், வீட்டுக்கு பழைய துணி வாங்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க, அவங்களுக்காக நீ துணியெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டி தான் சொல்லியிருக்கோம். ஃபைஸ் சொன்னதை சொல்லலை. எதுக்காகனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி தான் ஆண்டி சொன்னாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கு தான் அது சரியாக புரிஞ்சிருக்காது, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க ஹயா வந்தவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க போனால் அவங்களோ என்ன கூப்பிட்டு வச்சு எங்களை இன்சல்ட் பண்ணுறியா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இதனால ஹயா மேலே இவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நடு ஜாமத்தில் கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். அப்போ தங்கச்சிக்காரிக்கு முழிப்பு வந்துடுது. அவள் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ரிஹானை காணோம். பார்த்தா அவன் எதிர்த்தாப்புல தான் தொழுதுட்டு உட்காந்துருக்கான். அப்படி தொழுகிறான். அவனை இவ தூரமாக உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், என்ன நீங்கள் இந்த டைமில் போய் தொழுகிறீங்களே, ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலானு கேட்டால், ஆமாம் இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு சொல்கிறான். ஆக்சுவலி இன்னைக்கு ரிஹானுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. அதாவது மிஸ்ஸஸ் நசி சீரிஸோட குரலுக்கு சொந்தக்காரியான எனக்கும் இன்னைக்கு தான்ப்பா பர்த்டே. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இன்னைக்கு தான் ரிஹானோட பர்த்டே சீனும் வரும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் தொழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற மாதிரி விஷலாம் பண்ணிட்டு, சரி நீங்கள் எனக்கு ட்ரீட் கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் ஸ்மைல் பண்ணிட்டே இங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம சனமுக்கோ தூக்கம் வரல, அந்த பக்கம் ஆகிலுக்கும் தான் தூக்கம் வரல. ரெண்டு பேருமே பெட்டில் சும்மா தான் படுத்திருக்காங்க தூங்காமல். நம்ம ஹீரோயினிக்கோ அந்த நீலாம்பரி பேசினா இல்லையா, அது எல்லாமே தான் திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆகில் இப்படி அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுறான்ல, ஸோ அதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறதும் இன்னும் அவளுக்கு விளக்கம் கிடைக்கல. ஸோ அதனால் அவங்ககிட்டே போய் இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகில் தூங்கிட்டீங்களான்னு கேட்டால் இல்லை, நீ தூங்கலையான்னு கேட்டால் இல்லை எனக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட சின்ன வயசை பற்றி என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னான். இங்கே பாரு சனம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தூங்கு அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் சொல்லுங்களேன்னு கேட்டால் அப்போவும் அவன் சொல்ல மாட்டான். அப்போ உங்கள் அப்பா எப்படி இறந்து போனார் அதை பற்றியாவது என்கிட்ட சொல்லுங்களேன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவன் அப்பனை வந்து இவன் தான் கொண்டான்னு நினச்சிட்டு இருக்கான். இவங்கிட்டே போயிட்டு எப்படி அப்பன் இறந்து போனான்னு கேட்டால் இவனுக்கு கோவம் வருமா இல்லையா. ஸோ அதனால் இங்கே பாரு சனம், பல விஷயத்தை பற்றி பேசாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டல, இப்போ படுத்து தூங்கு எதுவும் யோசிக்காம அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறான். இப்போ மார்னிங் ஆகிடுச்சு, நம்ம ரிஹானோட பர்த்டே இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு காலங்காலத்தில் ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ரெடி பண்ணியிருப்பா போல். அது என்னமோ தீஞ்சு வந்திருக்கு. அப்போ தான் கரெக்டாக ரிஹானுமே கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்கன்னு கேட்டால், நான் உங்களுக்காக தான் சர்ப்ரைஸாக கேக் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அது என்னமோ இப்படி கொஞ்சமாக தீஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், கொஞ்சமாவா தீஞ்சிருக்கு, மொத்தமாகவே தீஞ்சிருக்கு. சரி இரு, எனக்கும் கேக் பண்ண தெரியும், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோ இதை பார்த்துட்டு, கேக் நான் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் உங்களோட பர்த்டேக்கு நீங்களே கேக் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சரி சரி, இது வேணால் மிஸ்டேக் ஆகிருக்கலாம், இருங்க நான் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாகவே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு இவனும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்குது. என்னோட எந்த பர்த்டேவுமே நான் இவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் ஒரு உண்மையை சொல்லவா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ரொம்பவே கொடுத்து வச்சவன், அவன் இந்த உலகத்திலே ரொம்ப லக்கியான பர்சனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்படி சொன்னதுமே டக்குன்னு இவ்வளோ வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கே தெரியுது, என்னது இது, நம்ம ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கோமே, வெக்கமா, நமக்கு இதெல்லாம் வருமா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சனமும் சும்மா இருக்காம ஆகிலை பற்றி நீலாம்பரிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட சின்ன வயசு கதையை பற்றி சொல்லுங்க, அவர் எதுக்காக தூங்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த கனவு கொண்டுட்டு அவ்வளோ பயப்படுறாரு, நான் இதை பற்றி ஆகில்கிட்டேயுமே கேட்டேன், ஆனால் அவர் சொல்ல மாட்டாரு. ஆனால் ஆகிலோட இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால நீங்களே சொல்லுங்க மாவேகம், உங்களுக்கு வந்து அவரோட சின்ன வயசை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குல்ல, அவரோட அப்பா வந்து அவரை அடிச்சாரா அப்படின்னா, அவரோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு வேற சொன்னீங்களே, அவர் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வேற கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி கொலை பண்ணதே இவ தான். இவகிட்ட
என்கிட்ட வந்துட்டு எப்படி இறந்து போனாருன்னு கேட்டால் இவளுக்கோ டக்குன்னு கோவம் வந்துடுது. என்ன சனம், எதுக்காக நீ தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் ஆகில் மேலே உனக்கு என்ன திடீர்னு இவ்வளோ கரிசனம்? நான் தான் சொன்னல, உங்கள் 2 பேருக்கு நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதுவும் இன்னும் 3 மாதத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிடுவ. அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க மாட்டேன், இந்த வீட்டோட சமையல்காரியாக தான் இருப்ப. அதனால ஒரு சமையல்காரி எந்த லிமிட்டில் இருக்கணுமோ அதே லிமிட்டில் தான் நீயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறா. ஸோ இது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால அவளுமே அங்கேருந்து போயிடுறா. அப்படியே அவள் சோகமாக வரதை பார்த்துட்டு லத்தீஃபும், இங்கே பாரு சனம், உனக்கு வந்து ஆகிலோட சின்ன வயசை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே, நீ எதுக்காக மாபேகம் கிட்ட போய் கேட்குறேன்னு கேட்டா, அப்போ உனக்கு ஆகிலை பற்றி தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் வந்து ஆகிலோட சின்ன வயசு பொருட்கள் எல்லாமே இருக்கும், அதை பார்த்தனா உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. ஸோ இவன் அந்த ஸ்டோர் ரூம் பக்கமாக போகிறத பார்த்துட்டு அந்த நீலாம்பரியும் அதாவது கேட்டுட்டு, இந்த பொண்ணு எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டாளா, இவ எதுக்காக ஆகிலோட சின்ன வயசை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டுட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம சனமும் அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே வந்துடுறா. அங்கே பார்த்தா நிறைய திங்ஸாக இருக்குது. அதில் பார்த்தா ஒரு அட்டைப்பட்டி மட்டும் க்ளோஸில் இருக்குது. அப்படின்னா இதில் தான் ஆகிலோட திங்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண போகிறதுக்குள்ளே டக்குன்னு அங்கே பவர் கட் ஆகிடுது. என்ன இந்த நேரத்தில் கரண்ட் போகுது, ஒருவேளை பீஸ் போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமாக போயிடுறா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த 2 அங்கிளும் ஆண்டியும் வந்து அங்கே பாக்ஸ் மூடி இருந்துச்சு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற ஆகிலோட எல்லா திங்ஸையுமே அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் பீஸை திரும்ப போட்டுவிட்டு திரும்ப அந்த அட்டைப்பட்டியை வந்து பார்க்குறா. அது இப்போ ஓப்பனில் இருக்குது. இப்போ தானே பார்த்தேன், இது மூடி தானே இருந்துச்சு, க்ளோஸில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இதில் இருக்கிற ஒரு திங்ஸையுமே காணோம், யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறா. பார்த்தா அந்த கீழே விழுந்த இடத்துல ஒரு சவுக்கு கிடக்கு. ஸோ அந்த சவுக்கை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ சொன்னது தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது இவளுக்கு. அதாவது ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ட்ரீம் ஹவுஸை பற்றி பேசும்போது என்னோட ரூமில் வந்து சவுக்கடியோட சத்தம் வெளியே கேட்காத அளவுக்கு அந்த சவர் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு அப்போ இந்த சவுக்கால தான் ஆகில வந்து சின்ன வயசில் அவரோட அப்பா அடிச்சிருப்பாரா அப்படின்னா, ஆகில் இந்த சவுக்கை பார்த்தாரு அப்படின்னா அவரோட சின்ன வயசை பற்றி எல்லாமே என்கிட்ட சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதாவது முட்டாள்தனமாக யோசிக்கிறா. ஆகில்கிட்ட போயிட்டு இந்த சவுக்கை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஆகில்கிட்ட மட்டும் இதை காமிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியல இன்னும். அந்த சவுக்கை எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்டு இதை ஆகில் கிட்ட காமிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் 2வது தடவை யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுது. ஏற்கனவே இந்த சவுக்கை பற்றி தான் அவர் பேசினார் அப்படின்னா இந்த சவுக்குனால அவர் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கார். இப்போ நான் போயிட்டு இந்த சவுக்கை காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட சின்ன வயசில் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம தேவையில்லாமல் இந்த சவுக்கை வேற கொண்டு போய் காமிச்சு அவருக்கு பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால இதை அவர் கண்ணில் படவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு இருக்கா. அப்பதான் அவனுமே ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். டக்குன்னு இவ அதை ஒளிச்சு வச்சிடுறா. அவன் டக்குன்னு பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டா, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றான். இல்லை நீ ஏதோ மாதிரி இருக்க, எதையோ என்கிட்ட மறைச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து நம்மளோட ட்ரீம் ஹவுஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு யோசிச்சேன், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறா. சரி ஓகே நான் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஃபைஸும் ஆஃபீஸ்க்கு போகிறான் போல். ஸோ அப்போ ஹயாவும் வந்துட்டு சாரி சொல்கிற விதமாக அவனுக்கு வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. எனக்கு உண்மையிலே தெரியாது ஃபைஸ், நீங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க அப்படின்னு, நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், திரும்ப இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவனுக்குமே கால் வருது டேரக்டர் கிட்டே இருந்து தான். இதோ நான் கிளம்பிட்டேன் சார், உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால், நீ ஒன்றும் வர தேவையில்ல, நீ தான் என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினல, ஸோ அதனால உனக்கு சான்ஸ் கொடுக்குறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவனுக்கோ சமக்கம் வந்துடுது. உடனே ஹயாவை திரும்பி ஒரு முறைச்சிட்டு இருக்கான். அவளோ என்னாச்சு எல்லாம் ஓகே தானேன்னு கேட்டா, என்ன ஓகே ஆயிடும், உன்னால் எனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே திட்டிகிட்டு இருக்கான், நான் என்ன காரணம் கொடுங்க, நான் வேணா ஃபோனில் பேசுகிறேன், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ என்ன பேசி புரிய வைக்க போற, உன்னால் பேச முடியுமா முதல்ல, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியவே இல்லை ஹயா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஆக்சுவலி உனக்கு என்னதான் ப்ராப்ளம், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீனும் தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அப்புறம் எதுக்காக நீ என்னை வந்து அவாய்ட் பண்ணுற, என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற, நான் உன்னை தொட்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுல, அப்போ எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி கையை பிடிச்சிலாம் பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப வலிக்குது. உடனே அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. அவனோட நெத்தியில் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. அப்போ அந்த ஆண்டியே வந்துவிட்டு என்னாச்சுப்பா, அவள் ஒன்று தள்ளி விட்டாளான்னு கேட்டா, இல்லை ஹயாமில் எந்த தப்பும் இல்லை, நான் தான் கீழே விழுந்துட்டேன், இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். ஆக்சிடெண்டா, நீ என்கிட்டே போய் சொல்கிறியா ஃபைஸ், ஒரு தடவை நடந்தால் தானே அதுக்கு பேர் ஆக்சிடென்ட்டு, அதுவே பல தடவை நடந்துச்சுன்னா அவள் ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவ, அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடும், அந்த பொண்ணும் இங்கேருந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிருது. எப்படியோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சாலும் நல்லதுதான்னு தோணுது. ஏன்னா பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஹயா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளும் சந்தோஷமா இல்லாமல் அவனையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியல. அதுக்காவது அவங்க 2 பேரும் பிரிஞ்சா நல்லா
இருக்கும்னு தோணுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.